இந்த அகலாராய்ச்சி பண்ணாம செய்யறத மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு உருவாகுங்க. இந்த தேதிக்கு ஒன்றிய அரசு எது செஞ்சாலும் குற்றம். உலகமே ஒட்டுக்கிட்ட ஒரு மொழி தமிழ் மொழி, பழமையான மொழி அப்படிங்கிறது இல்ல. அதுக்கு ஆனா ஒன்றிய அரசு அது ஒத்துக்காதது ஏன்னு கேட்க நான் இன்னும் முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள நீங்க கொஸ்டின் போட்டு இந்த ஒரு தமிழுக்கு 167 கோடி தான் ஒதுக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்குறது அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது? நீங்க மறுபடியும் இப்போ தமிழ் லாங்குவேஜும் சமஸ்கிருத மொழியும் பத்தி பேசுறீங்க. நம்ம பேசிருக்கிறது கீழடி அகழ்வாராய்ச்சி. முருகர் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு கூறப்படுறாங்க. அப்ப தமிழ்ல வந்து குடமுழுக்கு செய்வதானே சரியாகும். ஏன் சார் அர்ச்சனை பண்றது யாருக்கு? முருகர்னா அப்படின்னா அவருக்கு தமிழும் தெரியல, இந்தியும் தெரியலாம், இங்கிலீஷும் என்ன வேணாலும் தெரியும். அது இல்ல. கடவுளை வைத்து அரசியல் பண்றதுன்றது நியாயமா? விநாயகரை வைத்து பண்ணுன்றீங்க. இல்ல நீங்க கடவுளை வைத்து நீங்க சொல்றீங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? பிஜேபி நாங்கள் அரசியல் பண்ணவில்லை. செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக் ஹரிபிரசாத். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். கீழடி அகழ்வாராய்ச்சி நடத்திய அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிடம் மாற்றம் செய்து இருக்காங்க ஒன்றிய அரசு. இது குறித்து பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. தமிழகத்துல பல அமைச்சர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவரை வேண்டுமென்றே வந்து பழிவாங்கும் நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாம கீழடியில அகழ்வாராய்ச்சி செய்த உண்மையான முடிவை வெளியிட மத்திய அரசு வந்து தயங்குது, எதற்காகவோ அதை மறைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இந்த கருத்தை, இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி வந்து உங்கள் பார்வையில பாக்குறீங்க? இதை பத்தி நம்ம ஒன்றிய அரசு, இங்க தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற திமுக அரசு, இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லும் பொழுது மக்களுக்கு கரெக்டான ஒரு இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. செங்கலம் டிவி நேயர்களுக்கு இந்த கீழடி ரிப்போர்ட்டை பற்றி நான் சொல்லும்போது அதனுடைய ஃபுல் பேக்ரவுண்டு நான் கொடுக்குறதான் பெட்டர். இதை வந்து ஆக்சுவலி வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 2014 வருஷம், அப்போ அது வந்து சூப்பரிண்டெண்டிங் ஆர்கியாலஜிஸ்டாக இருந்த அனந்த ராமகிருஷ்ணா அவர் வந்து 2014 இதை ஆரம்பித்தாருங்க இந்த அகழ்வாராய்ச்சி. அப்போ என்ன பீரியட்? அப்போ 2011 2016 ஏடிஎம்கே ஆட்சி. அப்போ 2014 ஆரம்பித்தாங்க. இதில் வந்து ஆக்சுவலி எந்த இடம் அப்படின்னா மதுரையில் கீழடிங்கிற இதில் இந்த வைகை இதுலேருந்து பக்கத்தில் அண்ட் எக்ஸாக்ட்லி ஒரு 100 ஏக்கர், அது 100 ஏக்கர் வந்து அப்போ வந்து தென்னந்தோப்பாக இருந்தது. அது வந்து ஆக்சுவலி இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளிச்சந்தை அப்படின்னு இடம். அங்கே தான் மதுரையில் இந்த அகழ்வாராய்ச்சி அவர் பண்ணுறார் ராமகிருஷ்ணன். இது வந்து 2014 2016 வரைக்கும் இந்த அகழ்வாராய்ச்சியை பண்ணுறார். ஸோ அது வந்து டீட்டெயில்டாக வந்து இதில் வந்து ஒரு 17,914 ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸ், இந்த எவிடன்ஸ் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு இவங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து 2016 வரைக்கும் இவர் பண்ணிருக்கார். அப்புறம் இவர் இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறார். அதுக்குள்ள இவர் என்ன பண்றாரு, 2017 வருஷம் இவருக்கு அசாமுக்கு மாத்திட்டாங்க. அசாமுக்கு மாத்திட்டு ஸ்ரீராமன் ஒருத்தர் அவரை உள்ள கொண்டு வராங்க. அவரை உள்ள கொண்டு அப்போ உடனே சொல்லுவாங்க, இங்கதாங்க இவரை மாத்தி விட்டார்கள் சார். இல்ல சார், அன்னைக்கு வந்து அகழ்வாராய்ச்சியோட முடிவு வந்து வெளியிடுவது மற்றொருவர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நீதிமன்றத்துக்கு சென்று அமர்நாத் அவர்கள் நான் தான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்ட்டு. இல்ல, அமர்நாத்லாம் போய் அப்படி சொல்லவில்லை. நான் வரேன், டீட்டெயிலா கொடுக்குறேன். ஸோ இவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணது என்ன சொல்லுவாங்க இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு. ஸ்டேட் கவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்றது இல்லையாங்க, என்ன சொல்லுவீங்க? ரொட்டீன் டிரான்ஸ்ஃபர் தான் இது அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி 2 வருஷம் இருந்தாரு, அமர்நாத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணார். அன்றைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது
ஏடிஎம்கே அரசாங்கம் என்னென்ன கேட்டிருந்தாங்க, அப்ப நீங்க டிஎம்கே அப்ப எதிர்கட்சியா இருந்தவங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா, அப்ப நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இந்த டிரான்ஸ்ஃபரை பத்தி, அதுல ஏதாவது இருக்கா, இவங்களுக்கு சொல்லட்டும். அப்பயே டிரான்ஸ்ஃபர் ஏன் பண்ணாங்க கேட்டீங்களா? சரி. இப்போ அதுக்கப்புறம் ஸ்ரீராமன் ஒருத்தர் அவர் வந்து கண்டினியூ பண்றார். இது வந்து அனந்த ராமகிருஷ்ணன் 2 ஃபேஸ் ஆஃப் எஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சி முடிச்சுட்டார். முடிச்சதில் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெரிய ஒரு அர்பன் சொசைட்டி, மேல்தட்டு மக்கள், அவர் இந்த பெரிய டவுன் பிளானிங் இதெல்லாம் வந்து அந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தவிர கிடைச்ச மற்ற டாக்குமெண்ட்லாம் பார்க்கும்பொழுது இந்த இவங்க பீரியட் பீப்புள் வந்து ரொம்ப படித்தவங்க, லிட்டரேட், அந்த அளவுக்கு எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்லாம் பண்ணவங்க அப்படின்னு இந்த அகழ்வாராய்ச்சி அதில் கண்டுபிடித்த அந்த பிராமினிக் ஸ்கிரிப்ட்ஸ் அதெல்லாம் சொல்றது. அதை தவிர சூரியன் சந்திரன் இதனுடைய அந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் இருக்கிறது என்ன காமிக்கிறது அப்படின்னா, இவங்க அந்த பழைய காலத்தில் அஸ்ட்ரானமி, இந்த சிவிலைசேஷன் அஸ்ட்ரானமியில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது. இதை தவிர நிறைய இந்த குழந்தைங்க விளையாடுற இது, அப்புறம் ஐவரி தந்தம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தந்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேல்தட்டு மக்கள்லாம் நிறைய குடியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் இவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள் அதுகள் எல்லாமே கண்டுபிடிச்சதா அதில் போட்டிருக்காங்க. இவர் வந்து இந்த ரிப்போர்ட்டை அனுப்பிச்சிருக்கார். இப்போ 2017 இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்ரீராமன் வந்தாருன்னு முன்னாடியே சொன்னேன். இந்த ஸ்ரீராமன் என்ன பண்ணார், ஒரு 400 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அகழ்வாராய்ச்சி பண்றார். பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுறார். என்ன ஸ்டாப் பண்றாருன்னா, இந்த செங்கல் சுவர்லாம் கட்டின மாதிரி இருக்குன்னா பழைய ரிப்போர்ட்ல கொடுத்ததை இவரை சொல்ற அதனுடைய கண்டினியூட்டி நான் ஃபர்தரா தோண்டின அந்த 400 ஸ்கொயர் மீட்டர்ல இந்த தொடர்ச்சியாக இந்த செங்கல் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதை உடனே இவங்க என்ன பண்றாங்க, எல்லாமே இந்த 2017 கோர்ட்டுக்கு போறாங்க. அப்புறம் அரசாங்கம் மற்றவங்க. அப்ப யார் இருக்கிறது 2017, 2016 2020 அகைன் ஏடிஎம்கே தான் கோர்ட்டுக்கு போறாங்க. உடனே கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஹைகோர்ட்டு 2019 ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த 2019 ஆர்டர் பிரகாரம் இந்த எஸ்கவேஷன் ஸ்டாப் பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணுங்க. அந்த தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நீங்களும் சேர்ந்துக்கங்க அப்படின்னு ஹைகோர்ட் சொல்றாங்க. இந்த ஹைகோர்ட் இந்த ஆர்டரை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அந்த கீழடி அகழ் ஆராய்ச்சி அந்த இடத்த போய் பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 3வது ஃபேஸ். அப்போ என்ன ஆகுதுன்னு, இந்த 3வது ஃபேஸ் முழுக்க முழுக்க 2019 ஆரம்பிக்கிறது. தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுல மேஜர் ரோல் பிளே பண்றாங்க. உடனே இவங்களும் சேர்த்து மொத்தமா ரிப்போர்ட் இது பண்றாங்க. இந்த இதுல என்ன எடுத்து 2023 வாக்குல மறுபடியும் அனந்த ராமகிருஷ்ணனை சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் அப்ப இவங்க சொல்றாரு, நான் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, இந்த ரிப்போர்ட் பிரகாரம் கார்பன் டேட்டிங்லாம் பண்ணிருக்கோம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அமெரிக்காலையும் கார்பன் டேட்டிங்லாம் பண்ணிருக்கோம். அந்த கார்பன் டேட்டிங் பிரகாரம் 2200 2500 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், இதெல்லாம் இந்த சங்கம் வளர்த்த தமிழ், அந்த சங்கம் ஈரா அதை சம்பந்தப்பட்ட இது இந்த சிவிலைசேஷன் அப்படின்னு. இதுக்குள்ள திமுக தலைவர் ஒருத்தர் சொல்றார், எங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சரஸ்வதி சிவிலைசேஷன் அப்படின்னு பேரை மாத்தி அதுக்கு 2000 கோடி ஒதுக்குறாங்க மத்திய அரசாங்கம். இந்த இதுக்கு ஒதுக்க மாட்டாங்களா? ஃபண்டு ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க? இல்ல சார், 2014 இருந்து 23 வரையும் சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஆனா தமிழுக்குன்னு பாத்தீங்கன்னா 167 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. அது வேற விஷயம். சமஸ்கிருதம் அததானே கேக்குறாங்க. அவங்க சொல்றது அந்த இந்து சிவிலைசேஷன் அந்த எஸ்கவேஷன்ஸ்க்கு நீங்க 2000 கோடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு திமுக இவர் சிவா அவர்கள் பேசியிருக்கார். ஓகேவா? நான் அந்த டீட்டெயிலுக்குள்ள போக விரும்பல. இவங்களுடைய ஆங்குவேஜ், எமோஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு, இது எதுக்கு நீங்க பிளாக் பண்றீங்க அப்படின்னு. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் 2023 வருஷம் அனந்த ராமகிருஷ்ணனை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அவர்கிட்ட உங்க ரிப்போர்ட்ல நீங்க கொடுத்துருக்கீங்க சிலதெல்லாம் வந்து as early as possible இயர் சொல்றீங்க. எக்ஸாக்ட் டேட்டிங்ல என்ன சொல்றோம், கார்பன் டேட்டிங்
இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ்லாம் கொடுங்க, இதை ஃபர்தராக பார்க்கணுங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்ரூவ் பண்ண முடியும். ஆர் சில இதில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்க, அந்த பர்டிகுலர் இது ரொம்ப வேகான வார்த்தையெல்லாம் ஆஸ் ஏர்லி as பாசிபிள் இதெல்லாம் இது பண்ணி நீங்கள் எக்ஸாக்ட் இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை ரெண்டு சைட்லேயும் நான் பார்ப்பேன். அதாவது நீங்கள் கார்பன் டேட்டிங் இதெல்லாம் பண்ணியிருக்கு இந்தியாவில் இருக்க ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்த அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கார்பன் டேட்டிங் பாங்க. அந்த கார்பன் டேட்டிங்கிறது ஒரு டெஸ்ட், கெமிக்கல் இன்க்ளூடட் டெஸ்ட். அது பிரகாரம் ஆக்சுவலி இந்த பாத்திரம் அங்கே தோண்டி எடுக்கிறோம், இந்த மாதிரி சிலைகள் அதெல்லாம் தோண்டி எடுக்கிறோம்னா அந்த கார்பன் டேட்டிங் மூலம் எத்தனை வருஷத்துக்கு முந்தியது, 2000 வருஷமா, 3000 வருஷமா, 5000 வருஷத்துக்கு முந்தியான்னு அந்த கார்பன் டேட்டிங் மூலம் கண்டுபிடிக்க முடியும். சார் நீங்க சொல்லும் போது இவ்வளவு பழமையான பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. நிறைய இந்த நம்ம ஆஸ்ட்ரோனலி இது இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அங்க வர இன்னும் நான் முடிக்கல. அதான் அந்த ஒரு இது சொல்றீங்க. ஆனால் இன்னும் தரவுகள் நமக்கு சரியா கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து பதில் வருது. இது சரியான பதிலா? உலகமே ஒற்றுக்கிட்ட ஒரு மொழி தமிழ் மொழி, பழமையான மொழி அப்படிங்கிறது இல்ல. ஆனா ஒன்றிய அரசு அது ஒத்துக்காதது ஏன்னு கேக்குறேன். நான் இன்னும் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள நீங்க கொஸ்டின் போட்டீங்க. அதுதான் நான் சொன்ன, முடிக்கவே இல்லை. கார்பன் டேட்டிங் பண்றதுக்கு இது பண்றதுக்கு பை ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா அண்ட் அமெரிக்கா அப்படின்னு போட்டிருக்கு. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இதை வந்து கார்பன் டேட்டிங் இதெல்லாம் பண்ணது யார் அனுப்பிச்சிங்க? தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டா ஆர் சென்ட்ரல் கவர்மெண்டா? அந்த ஏஎஸ்ஐயா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவா? யார் அனுப்பிச்சாங்க? இப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அனுப்பிச்சு, ஏன்னா அதுல நீங்க சொல்றீங்க ரிப்போர்ட் எல்லாம் 2000 வருஷத்துக்கு மேல ஓல்டு அதெல்லாம் சொல்றீங்க, வெரி குட். அப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அனுப்பிச்சு அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இருக்கு அந்த ரிப்போர்ட் இவங்க அவங்க பப்ளிஷ் பண்ணா, நவ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க, நீங்க தான் எல்லாத்துக்கும் அமெரிக்கால அனுப்பிச்சிங்க, அவங்க ரிப்போர்ட் வந்திருக்கு நீங்க தான் சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு நிறுத்தி வைக்கிறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் ஆன்சர். ஆர் ரெதர் சென்ட்ரல் அவங்க பண்ணல, இவங்களே டைரக்டா இவங்க அனுப்பிச்சிருக்காங்க, ஏஎஸ்ஐ அப்ரூவல் இல்லாம இவங்க அனுப்பிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க போடுங்க, பப்ளிக்கில் போடுங்க. ஒன்றும் பேசவே வேண்டாங்க, பப்ளிஷ் பண்ணுங்க ரிப்போர்ட் எல்லாம். இந்த மாதிரி கார்பன் டேட்டிங்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷன் இவங்க தான் பண்ணாங்க, இந்த இன்ஸ்டிடியூஷன் அமெரிக்கா அவங்களும் இதை பண்ணிருக்காங்க, இதெல்லாம் தான் டாக்குமெண்ட் பப்ளிஷ் பண்ணுங்க. இதையும் தாண்டி என்ன சயின்டிபிக் எவிடன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேணும்னு கேளுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது சயின்டிபிக்கா இதை அப்ரூவ் பண்ணணுங்கிறாங்க. இதுதான் இஷ்யூவே. இந்த இஷ்யூ வரைச்ச இப்ப என்ன பண்ணாங்க, இவங்க கிட்ட சில வேர்டிங்ஸ் எல்லாம் நீங்க வேகா இருக்கிறதெல்லாம் ராமகிருஷ்ணனை மாற்ற வேண்டும் சொன்னாங்க. ராமகிருஷ்ணன் வந்து முடியாது அப்படின்னு இஸ் ஸ்டூட் ஃபர்ம். இதுதான் இஷ்யூ. ஓகேவா? இப்ப மறுபடியும் ஜனவரி 17, 2025 ராமகிருஷ்ணன் அவரை வந்து டெல்லியில இருந்து என்ன பண்ணாங்க, கொரேகான்னு ஒரு அங்க மாத்தினாங்க. மாத்திட்டு NM நேஷனல் ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் மினரல் அசோசியேஷன் என்னமோ, அந்த ஓல்டு இது வெரி ஓல்டு, அந்த பண்டைய இதெல்லாம் நாகரிகத்தெல்லாம் இது பண்றது ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் சம்திங் ஐ ஃபர்காட். பட் ஆனால் அவர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு வந்து சயின்டிஃபிக்கா கண்டுபிடிக்கிறதுல அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை வந்து இந்த அகலாராய்ச்சியை பண்ணாம செய்யறத மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு உருவாகுது. குற்றச்சாட்டு உருவாகுங்க. இந்த தேதிக்கு ஒன்றிய அரசு எது செஞ்சாலும் குற்றம் அப்படின்னு குற்றச்சாட்டு உருவாகும். நடுநிலையா இருந்து சொல்லலாங்க. இப்ப முன்னாடியே சொன்னேன், ஏஎஸ்ஐ தான் இதெல்லாம் அனுப்பிச்சு ரிப்போர்ட் எல்லாம் வந்து இதை 2000 வருஷத்துக்கு மேல ஓல்டா இருந்தா அதெல்லாம் பப்ளிஷ் ஏஐசி பண்ணியிருந்தோம். தென் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்தி வைக்க கூடாது, வைக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ அதனால இந்த இதுல அது பண்ணாதது காரணமே சார், இன்னும் பண்ணாம எதை பண்ணாததுக்கு இப்ப நீங்க அந்த ரிப்போர்ட் எனக்கு தெரியல. இப்போ இது ஏஎஸ்ஐ அனுப்பிச்சு பண்ணதா இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இவங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்க மற்ற இன்ஸ்டிடியூஷனை அனுப்பிச்சு இவங்க கொண்டு வந்ததுதான். இவங்க கொண்டு வந்ததுனால தவறு இல்லை. உங்க ரிப்போர்ட் எல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதை முன்னாடி சொல்லிட்டு இப்போ என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் அவங்க ரிவ்யூ பண்ணாங்க அந்த டாக்குமெண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க, பப்ளிக்ல வெப்சைட்ல போடுங்க. இதுல அமெரிக்காவில் எந்தெந்த இன்ஸ்டிடியூட் அனுப்பிச்சிங்க அவங்க என்ன சொல்றாங்க ஓப்பனா போடுங்க. இவ்வளவு போட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணவில்லைனோ அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆன்சரபிள்.
அவங்க கண்டிப்பாக இதுக்கு பதில் கொடுத்தாகணும். இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இவரை ஏன் சார் மாத்தணும்? சார் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் சோ மெனி பீப்புள் இருக்காங்க சார். இப்ப PS ஸ்ரீராமன் ஒருத்தர் உள்ள வந்தார், அவருக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவருக்கு எக்ஸ்பர்டைஸே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதெல்லாம் சிலது வந்து எமோஷனல் ஆங்கிள் இருக்கு. இந்த மாதிரி இவங்க தடுத்து நிறுத்தி விட்டார்கள். ஒரு மத்திய அரசாங்கம் தமிழில் இந்த ஆராய்ச்சி நடந்தது, இந்த ஆராய்ச்சி நடந்தது ஒரு அகழ்வாராய்ச்சி எடுத்து எந்த அளவுக்கு பண்டைய கால நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அது அப்படியே மக்களுக்கு தெரியாம புதைத்து விடணும். என்ன பிரயோஜனம்? அல்ல மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு சொல்லுங்க? இவங்களுக்கு சந்தேகம் வரும் இடம் எப்படி சந்தேகம் சார் அவரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் பண்ணி வச்ச ஒரு அகழ்வாராய்ச்சிய ஒரு குறிப்பிட்ட ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல இது பண்ணிட்டு 400 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிட்டு அதுல எதுவும் இல்லைன்னு சொல்லும் போது நீதிமன்றத்தை போய் நாடிதான் திருப்பியும் பண்ண வேண்டியது அப்படின்ற ஒரு கேள்வி. இவர் என்ன சொன்னார்? அதுல 400 ஸ்கொயர் மீட்டரை தாண்டி அந்த பிரிக் வால் செங்கல் சுவரால் கட்டப்பட்ட அந்த இதனுடைய கண்டினியூட்டி தொடர்பு இல்லை அப்படின்னு இவர் சொன்னார் ஸ்ரீராமன். உடனே இவங்க அதனால இதுல ஃபர்தரா இதில் பண்றதுல அர்த்தம் இல்லைன்னு இவங்க என்ன பண்ணாங்க, இல்ல கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் என்ன பண்ணுங்க, ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுனாங்க. ப்ரொசீட் பண்ணிருக்காங்க. ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் மூணாவது ஃபேஸ்ல என்னென்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க? முதல் 2 ஃபேஸ் ராமகிருஷ்ணன், 3வது ஃபேஸ்ல இதை தாண்டி ஃபர்தரா தொடர்ந்தீங்களா, என்ன பண்ணிருக்கீங்க அதையும் சொல்லட்டும். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீராமன் ஸ்டாப் பண்ணது ரைட்டா தப்பான்னு தெரியும். அதாவது நம்ம என்ன பண்றோம், எதை 1 2 இதை தெரிஞ்சுக்கிறோம், 1 2 அதை தெரிஞ்சுக்கிறோம், ப்ரொசீட் பண்றோம். ஸோ இதுல வந்து தமிழக அரசாங்கம் அதையும் நான் குறை சொல்ல மாட்டேன். அதான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ உங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வெப்சைட்ல போட்டுருங்க, பப்ளிக் ஓப்பனா போடுங்க, எல்லாம் இங்க கண்டு இருக்குங்க. இதுக்கு மேல மத்திய அரசாங்கத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, மத்திய அரசாங்கம் சொல்லட்டும். இதை விட்டுட்டு இவங்க மத்திய அரசாங்கத்து மேல மத்திய அரசாங்கம் இவங்க மேல தேவையில்லாத ஒன்று. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். சார், இன்னொரு கேள்வி எழுது. உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு தமிழ் நாகரிகத்தை ஒரு அகழ்வாராய்ச்சி செய்யும்போது அதுக்கான திட்டங்கள், அதுக்கான ஃபண்டு நிறைய நம்ம ஒதுக்குனாதான் அதோட முழுமைத்தன்மை தெரியும். இது வந்து மொத்த இந்தியாவுக்கு இல்லை, உலகத்துக்கே பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த ஒரு தமிழுக்கு 167 கோடி தான் ஒதுக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்குறது அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது? நீங்க மறுபடியும் இப்போ தமிழ் லாங்குவேஜும் சமஸ்கிருத மொழியும் பத்தி பேசுறீங்க. நம்ம பேசிருக்கிறது கீழடி அகழ்வாராய்ச்சி, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க பேசுறது மொழி. அகழ்வாராய்ச்சிக்கும் அகழ்வாராய்ச்சிக்கு எவ்வளவு ஒதுக்கினாங்க தெரியுமா? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. இல்ல இவங்க எவ்வளவு வேணும், எங்களுக்கு எவ்வளவு செலவா இருக்கு, இதை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்களா? அதுவும் நான் படிச்ச வரைக்கும் எனக்கு தெரியவில்லை. ஸோ இவங்க வந்து ஃபர்தரா இவங்க கோஆபரேஷன் இல்லை, ஃபண்டு அலோகேட் பண்ணல. எவ்வளவு ஃபண்டு வேணும், பட்ஜெட்ரி அலோகேஷன் எவ்வளவு மத்திய அரசாங்கம் முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், 2014ஆம் வருஷம் ஆரம்பித்த ஒன்று. அப்பதான் இவங்க ஆட்சிக்கு வராங்க, பிஜேபி அவங்க ஆட்சிக்கு வராங்க. 2014 ஆரம்பிச்சது, 14 16 17 இன்னைக்கு 25 ஆயிடுது. ஓகேவா? ஸோ ஃபண்டு அலோகேட் பண்ணலன்னா எவ்வளவு ஃபண்டு நீங்க எவ்வளவு கைவிட்டு போட்டிருக்கீங்க? இப்போ 3வது ஃபேஸ் பூரா தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அலாங் வித் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட பண்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு செலவாயிருக்கு, இந்த பணத்தை யார் கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாடு கொடுத்துருக்கீங்களா இல்ல மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கீங்க அப்ப சொல்லுங்க. சொல்லிட்டு இவ்வளவு செலவாயிருக்கு கேளுங்க. கொடுக்கவில்லை என்றால் அப்புறம் இது பொதுவா ஜென்ரலா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ரி ஃபேக்ட்ஸ் இல்லாம நான் பேச மாட்டேன். இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி 2 தரப்பிலுமே கருத்து வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம தீர்வா எதை சார் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? இது தீர்வா என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, இதை வந்து மத்திய அரசாங்கத்தை இவங்க சொல்லிட்டாங்க. இவங்க மத்திய அரசாங்கத்து மேல தமிழருடைய நாகரீகம், பண்டைய நாகரீகம், தமிழ் கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே இவங்க புதைக்கணும் பாக்குறாங்க. ஆனா வடநாட்டு கலாச்சாரம், இந்து சிவிலைசேஷன், அதான் இப்ப சரஸ்வதி சிவிலைசேஷன், அதுக்கு இவங்க பாராட்டு கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மத்திய அரசாங்கம் அந்த மாதிரி இருக்க மாட்டார்கள். இது காங்கிரஸ் ஆகட்டும், இவங்க ஆகட்டும், அதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சி யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா தெற்கு வடக்கு அந்த இது வந்து கேப் ரொம்ப வைடன் ஆயிடும். அதனால இன்னைய பொறுத்த வரைக்கும் இன்னி தேதியில மத்திய அரசாங்கம் தேவையில்லாம இதுக்கு தெரிந்ததால் இதை வந்து
இந்த அகழ்வாராய்ச்சியை தடுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உறுதியா இருக்குன்னு எனக்கு தெரியவில்லை. அந்த மாதிரி அதுல இருந்தது அப்படின்னா மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக அதை வந்து அவங்களுடைய பொறுப்பு என்னன்னா இல்லை, தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு எந்த விதத்திலையும் இந்த பண்டைய நாகரிகத்தை மக்கள் தெரிந்து கொள்வதில் அதில் நாங்கள் எந்த விதத்தையும் தடையா இருக்க விரும்பவில்லை. நாங்க இந்த இதுக்கு என்னென்ன பண்ணிருக்கோம், எவ்வளவு ஃபண்ட் இது வரைக்கும் அலாகேட் பண்ணிருக்கோம், நாங்க என்ன கேட்கிறோம். நீங்க சொல்றீங்க 17,914 ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் கார்பன் டேட்டிங் பிரகாரம் 2000 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க. எங்களுக்கு அதுல மத்திய அரசாங்கம் உங்களுக்கு என்ன அதுல குறை, எதை நீங்க வேணும் ஃபர்தரா வேணும் கேட்குறீங்க, இதை மத்திய அரசாங்கம் ஓப்பனா சொல்லணும். இந்த மாதிரி சொன்னால்தான் மக்களுக்கும் ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் சொல்றாங்க, ரெண்டு பேரும் அப்போ உட்காந்து பேசி, ஏன்னா அகழ்வாராய்ச்சிங்கிறது தமிழ்நாடு ஆகட்டும் கேரளா ஆகட்டும் பண்டைய நாகரிகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இந்திய நாகரிகம் தமிழ் மலையாளம் கன்னடம் விட்டுருங்க, இந்தி விட்டுருங்க, மகாராஷ்டிரம் நோ, இந்திய நாகரிகம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் தொல்பொருள் இந்த அகழ்வாராய்ச்சிக்கு நாம் முழு ஒத்துழைப்பு மத்திய அரசாங்கமாகட்டும் கன்சர்ன்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகணும் கொடுத்தே ஆக வேண்டும். இது போன்ற ஒரு விஷயத்துல வந்து மத்திய அரசு தெளிவான ஒரு பதில சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா வந்து தங்கம் தென்னரசு ஆகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆகட்டும் தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தங்கம் தென்னரசு சொல்லும் போது வந்து 5000 வருஷம் பழமையான மொழி தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், அதற்கு வந்து கீழடியில இருக்கிற பொருட்கள்லாம் சாட்சியா இருக்கு. கீழடி பொருட்கள் எல்லாம் அவங்க டேட்டிங் பிரகாரம் 2500 வருஷத்துக்கு முன்னாடிதான் சங்கம், இந்த சங்கம் வளர்த்த இது மகளே அந்த இதுதான் அப்படின்னு கீழடி ஆராய்ச்சி கொடுத்தது. இருக்கட்டும், 5000 கூட இருக்கட்டும், 5000 வருட பழமையான ஒரு நாகரிகத்தை எந்த ஒரு மத்திய அரசாங்கமும் தடுத்து நிறுத்த மாட்டார்கள். இது வெளிநாட்டுக்கு வெளியே உங்களுக்கு தெரியணுங்க. அதனால இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் தமிழ்நாடு இவங்களுக்கு. அதனால தமிழ்நாடு இவங்க சைட்ல ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினது அதையும் படித்தேன். தங்கம் தென்னரசு அப்புறம் திருச்சி சிவா அவர்களை பேசினதெல்லாம் போனேன். இவங்களுடைய இதெல்லாம் சொல்றாங்க. இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு, இவங்க எல்லாம் இதெல்லாம் பேசுறாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, மத்திய அரசாங்கத்துல மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டர்ஸ் அனுப்பிச்சு, இல்லை இவங்க தமிழ்நாடு ஒரு மீட்டிங் கூப்பிட்டு வச்சு பேசுங்க. பேசினால்தான் 1-to-1 மீட்டிங் இருக்கணும். அந்த மாதிரி பேசினால்தான் மத்திய அரசாங்கம் இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை பத்தி கண்டிப்பாக வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய சார். அதே போல தமிழில் குடமுழுக்கு நடத்துவதில் ஒன்றிய அரசுக்கு என்ன பிரச்சனை சார்? ஒன்றிய அரசு பிரச்சனை எங்கேயும் சொன்ன மாதிரி நான் படிக்கலையே சார், நான் எங்கேயும் படிக்கலையே சார். சமஸ்கிருதத்துல எல்லா கோவிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அரசாங்கம் வந்ததுல இருந்து தமிழிலையும் பண்ணணுங்கிறாங்க. அதுதான் சார், அதுதான் என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். ஒன்றிய அரசுக்கு என்ன, முருகர் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு கூறப்படுறாங்க, தமிழ்நாட்டுடைய ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. அப்ப தமிழ்ல வந்து நம்ம வந்து குடமுழுக்கு செய்வதானே சரியா இருக்கும்? தவறு இல்லையே ஏன் சார்? இப்போ அர்ச்சனை பண்றது யாருக்கு? முருகர்னா அப்படின்னா அவருக்கு தமிழும் தெரியல, இந்தியும் தெரியலாம், இங்கிலீஷும் என்ன வேணாலும் தெரியல. அது இல்ல, நீங்க சொல்றீங்க தமிழில் செய்ய வேண்டும் அப்படின்னு. எவ்வளவு இண்டிவிஜுவல் மக்கள் அவங்க வீட்டுல போகும் பொழுது இல்ல வெளியில வந்து பண்ணும் பொழுது அவங்க சொல்றது சமஸ்கிருதத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல யாராவது கோவில் இப்பெல்லாம் போங்க சமஸ்கிருதத்தை நடக்கிறது வேண்டாம்னு சொன்னாங்களே யாராவது? இல்ல வீட்டுக்குள்ளேயே திருமணம் அங்கெல்லாம் நடக்கிறச்சு எவ்வளவு வீட்டுல தமிழ்ல சொல்றாங்க சொல்லுங்க மந்திரம் எல்லாம். ஆனால் தமிழ் இதெல்லாம் நீங்க அதுதான் சார் தமிழ்ல ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்கிறேன். ஏன் சொல்லக்கூடாதுன்னு கொஸ்டின் இல்ல சார், பரம்பரையா இதுதான் வந்தது. ஆனால் உங்களுக்கு தமிழ் தான் சொல்லணும் அப்படின்னால் ஒரு கல்யாணம் எனக்கு தமிழ் தான் சார் மந்திரம் சொல்லணும், ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களை கூப்பிடுங்க, தமிழ் அவங்களை சொல்ல தவறு இல்லை, இது யாரும் தடுக்க போறது இல்லை. ஆனால் தமிழ்ல ஏன் சொல்லக்கூடாதுன்னா சமஸ்கிருதத்தை இவ்வளவு நாளும் சொல்லிட்டு இருந்தாங்க, அது ஏன் சொல்லக்கூடாது? என்ன தவறு? அதுல சொல்லக்கூடாதுன்னு யாரும் சொல்ல சார். தமிழ்நாட்டுல தமிழ்ல சொல்லக்கூடாது. தமிழ் கடவுள்ன்ற முருகர் கூறப்படுற முருகர் கிட்ட நம்ம ஏன் தமிழ்ல? அதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சமஸ்கிருதம் சொல்லக்கூடாது யாரும் சொல்லவில்லை, தமிழும் சொல்லக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை.
தமிழில மந்திரம் சொல்லக்கூடாது. இப்பதானே சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க தொன்று தொட்டு வந்து வருது. சமஸ்கிருதத்தை ஏன் நிறுத்தணும் அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி கேட்கல. நான் சொன்னது ஒண்ணு எடுத்துக்கிறீங்க, ஒண்ணு விட்டுறீங்க. ரொம்ப கன்வீனியன்ட்டா இது பண்றீங்க. தொன்று தொட்டு தமிழ் கல்யாணம் எல்லாத்தையும் இதைதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு வீட்டுல ஒரு இளைஞர் அவங்க பண்ற மேரேஜ்ல எங்களுக்கு தமிழ்ல தான் மந்திரம் சொல்லணும்னா தவறு இல்லை. அந்த தமிழ்ல சொல்லக்கூடிய மந்திரம் தெரிந்து இவரை கூட்டு சொல்லுங்க, இது தடை இல்லைன்னு நான் சொன்னேன். அதை நீங்க கன்வீனியன்ட்டா அவாய்ட் பண்றீங்க. அதை நான் சொன்னேன்னா உலகத்தின் முதல் மொழி தமிழ் மொழி என்று உலகம் ஒற்றுக்குச்சு. கண்டிப்பா ஒன்றிய அரசும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஆனா தமிழ்ல குளமுழுக்கு நடக்கிறதுல மொத்தம் ஏன் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது கூடாது அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்களா? சொல்லுங்க. அப்புறம் ஏன் நடத்தக்கூடாது சார்? நடத்துங்க சார். இப்ப தமிழ்நாட்டுல நடத்தலையா? கபாலீஸ்வரர் கோவில்ல இன்னும் பெரிய கோயில்லாம் போங்க, அங்கெல்லாம் போர்டு போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், இந்த தொலைபேசி எண்ணை கான்டாக்ட் பண்ணுவோம். கொடுத்துருக்காங்களா இல்லையா? இதை யாராவது பிளாக் பண்ணிட்டாங்களா? இல்ல மத்திய அரசாங்கம் வந்து இல்ல கிடையாது, தமிழ் நீங்க அர்ச்சனை செய்யக்கூடாது. கிடையாது சார். தாராளமாக தமிழ்நாட்டில் தமிழில் அர்ச்சனை செய்யலாம், ஒரு தவறும் இல்லை. திருச்செந்தூர்ல வந்து தமிழ்ல குடமுழுக்கு செய்ய போறதா சொல்லியிருக்காரு. நான் அப்ரிஷியேட் பண்றேன் சார், பாராட்டுறேன் சார். தமிழ்லயும் செய்ய போறாங்க, அததான் நீங்க சொல்லணும். திருச்செந்தூரில் தமிழிலும் செய்ய போறாங்க, சமஸ்கிருதத்தை செய்வாங்க, தமிழிலும் செய்ய போறாங்க. கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதுல எந்த விதத்திலும் மத்திய அரசாங்கம், நீங்க கேட்டீங்க ஒன்றிய அரசு ஏன் தடுக்கிறது? மத்திய அரசாங்கம் தடுக்கவில்லை. இதுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்து அறநிலையத்துறை தமிழ்நாட்டு கவர்மெண்ட், நீங்க முடிவு பண்ணுங்க, என்ன பண்ணுங்க. இதுக்கு நம்ம தமிழில் தேர்ச்சி பெற்ற பண்டிதர்களை கூப்பிடணும், கூப்பிட்டு வச்சு பண்ணுங்க, ஒரு தவறும் இல்லை. நான் முழுமனதாக வரவேற்கிறேன் சார். அதே போல முருகர் மாநாடு நடத்த போறாங்க மதுரையில. அதை ஒட்டி பல கருத்துக்களும் விளைவிட்டு வருது. திடீர்னு முருகரை வந்து பெரிய ஒரு அரசியல் குள்ள முருகரை கொண்டு வராங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு பல எதிர்கட்சியினர் வந்து கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது கருத்து, ஏன்னா இவ்வளவு காலமாக முருகரை அதாவது இதுவும் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுல முருகரை தவிர இந்த முருகருக்கு நீங்க குஜராத்ல பண்ணுவீங்களா, இங்க பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இதை வந்து நான் இதை எப்படி பாக்குறேன், இது வந்து ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி அமைப்பாளர்கள் அவங்க இந்த முருகர் விழாவை நடத்துறீங்க சார். இந்து முன்னணி அப்போ பிஜேபி எங்க சார் உள்ள வருது? பிஜேபி உள்ள வரவில்லை. என்னை பொறுத்தவரைக்கும் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்து முன்னணி யாரோட இருக்காங்க சார்? யாரோட? இந்து முன்னணிக்கு பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லைங்க. சம்பந்தம் இருந்தா நீங்க சொல்லுங்க. RSS பிஜேபி கண்டிப்பாக இருக்கிறது. ஆனா இந்து முன்னணி இதுக்கும் பிஜேபிக்கு இருக்கா? இல்ல. இருந்தா நீங்க இருந்தா சொல்லுங்க சார். பிஜேபியோட ஆதரவாளர் தானே சார்? அப்படின்னா நான் இதை ஒத்துக்க மாட்டேன். நீங்க உங்களுடைய கொள்கை இந்து முன்னணிக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்கு, வெரி குட், இருக்கட்டும். நான் வந்து இந்து முன்னணிக்கும் பிஜேபிக்கும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். RSS இந்து முன்னணி இவர் அர்ஜுன் சம்பத்ல இருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்கள். அவங்க என்ன பிஜேபியில ஏதாவது மந்திரி பதவி எலெக்ஷன் நின்னாங்களா? இல்ல. ஓகே, பிஜேபி இந்த ஜூன் 22 இதுக்கு பிஜேபிக்கு என்ன சம்மதம் சார்? சார் பிஜேபி ஆன்மீகத்துல ஊன்றிய ஒரு கட்சி. அவங்களுக்கு ஆன்மீகமும் வேணும், இதுவும் வேணும். நாஸ்திகத்தை பத்தி அவங்க போதிக்கவில்லை. அதனால இந்து முன்னணி இப்படி ஒரு இது நடத்துறாங்க. பிஜேபி அரசாங்கம் உள்ள வந்துக்கிறாங்க, கட்சி தமிழ்நாடு கட்சி வராங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிடுறாங்க. இது வந்து அரசியல் சைட்ல அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்கள இது வந்து அரசியல் பண்றாங்க இவங்க. சார் நீங்களும் பண்ணுங்க சார், பிள்ளையார வச்சு ஒரு இது பண்ணுங்க, இல்ல வேற ஒருத்தர் வச்சு பண்ணுங்க. கடவுளை வைத்து அரசியல் பண்றதுன்றது நியாயமா சார்? விநாயகரை வைத்து பண்ணுன்றீங்க. இல்ல நீங்க கடவுளை வைத்து நீங்க சொல்றீங்க இல்லையா, இவங்க அரசியல் பண்றாங்கன்னு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? பிஜேபி நாங்கள் அரசியல் பண்ணவில்லை, ஆன்மீகத்துல கூப்பிட்டு இருக்காங்க, நாங்க போறோம், அரசியல் பண்ணவில்லைன்னு சொல்றாங்க. மறுபடியும் கட்சிகள் இல்ல இவங்க அரசியல் தான் பண்றாங்க சார். அந்த ஒரு மீட்டிங்ல ஜூன் 22 இவங்க எல்லாம் போய் அரசியல் பேசினார்கள், தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளை பத்தி பேசினார்கள் அப்படின்னாலும் இது அரசியல். இவங்க அத்தனை பேரும் போய் முருகர் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா இங்க எங்க அரசியல் வருது? இல்ல சார், பல விஐபிகள் வந்து அந்த மாநாட்டுல கலந்துக்க போறாங்க. கலந்துக்கிட்டோம் சார்,
சொல்லுங்க, டோக்கன் முறையில வந்து எல்லாரையும் வந்து இது பண்றேன்னு சொல்றாங்க. என்ன இது டோக்கன் முறை? மக்களுக்கு நீங்க முருகருக்கு பண்றீங்கன்னா இது வந்து பொதுவான ஒரு விழாவை தானே நடத்தணும். பல விஐபிகளை கூப்பிட்டு அது விழா சார், நடத்துறது விழா நடத்தும் பொழுது இந்து மதத்தின் இந்து கடவுள் இது ஒரு நடக்கிறது. ம். கூப்பிடுறேன், இவனும் அமைச்சர் முதலமைச்சரும் கூப்பிட்ட மாதிரி கேட்டேன். ஆனா இன்னும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு கேள்விப்பட்டேன். மற்ற எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. எந்தெந்த தலைவர்கள் போறாங்க போகல அவங்களுடைய விருப்பம் சார். அந்த மீட்டிங்ல போயிட்டு ஜூன் 22ஆம் தேதி அரசியல் யாரா பேசினாங்கன்னா தவறு. ம். அதை கண்டிப்பா நானே வன்மையா கண்டிப்பேன். ஆனால் இது ஒரு முழுக்க முழுக்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீக இதுதான், அவ்வளவுதான். அதுல பிஜேபி தலைவர்கள், மற்றபடி இவங்க எதிர்கட்சி தலைவர்கள் யார் யார் வராங்க தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, பாத்தீங்களா சார் அன்னைக்கு அரசியல் பேசியிருக்காங்கன்னு. அன்னைக்கு நான் ஒத்துப்பேன், ஆமா இவங்க பேசின தவறுன்னு. ஆனா இன்னி தேதிக்கு இதை நான் வந்து ஒரு அரசியல் மாநாடாக நான் பார்க்கவில்லை. சார், என்னோட கேள்வி இத்தனை வருடங்கள் இல்லாம இப்போ முருகரை சுற்றி இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் விழாவா வந்து நடத்துறதுக்கான காரணம் ஏன்னா திருமா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. முருகர் மேல நான் மிகுந்த பற்று கொண்டவர் அப்படின்னு வெரி சொல்லி குட், அவரும் போட்டோம். அவரும் வந்து கருத்தை அவரு தெரிவிச்சிருக்காரு. இந்த முருகன் திடீர் தமிழ் கடவுளான முருகர் மீது அனைவருக்கும் பாசம் வருவது எதற்காகன்னு கேட்குறேன் சார். திருத்தணி 2024 எலெக்ஷன் மேல திருத்தணிக்கும் போயிட்டு வந்தாங்க வேல் யாத்திரை 2021. அப்பயும் போனாங்க. இவங்களுக்கு எப்ப தோன்றதோ அதுக்கு வைக்கிறாங்க சார். இதுல வந்து இல்ல இவ்வளவு வருஷம் பேசாம இருந்தீங்க, இப்ப நீங்க தேர்தலை ஒட்டியே நடக்குது சார். தேர்தலை ஒட்டி நடக்கிறதுனால மறுபடியும் சொல்றேன், உங்க கண்ணுல நீங்க அரசியல்னு பாக்குறீங்க. என்னுடைய கண்ணோட்டத்துல நான் அரசியல்னு பார்க்கவில்லை. இது வெறும் ஒரு முருகர் பக்தி மாநாடு, அவ்வளவுதான். இப்ப நீங்க திருச்செந்தூர்ல ஒரு பழனியில நடத்தினீங்க முருகர் மாநாடு, பழனியில் நடத்தீங்களா? அது என்னது? அது அரசியலா இல்ல முருகருக்கு நடத்திய விழாவா? இவ்வளவு வருஷமா நீங்க நடத்தாதே பழனியில நடத்தினீங்க, அது என்ன விழா சார்? அப்ப இந்த மாதிரி கேட்ட அரசு சார்பா தொடர்ந்து பண்ணிட்டு தான் என்ன விழா சார்? கும்பாபிஷேகம் வேற, இது வேற. பழனியில என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. சோ இதெல்லாம் வந்து அரசியல் சார். ஒரு கட்சி வந்து இதை எடுத்து ஒரு நடத்துறாங்க அப்படின்னு போயிட்டு வாங்க. இதுல அரசியல் எங்க நீங்க பாக்குறீங்க? நான் அரசியல் பார்க்கவில்லை, அவ்வளவுதான். அங்க போய் ஏதோ அரசியல் மீட்டிங் பேசுறாங்கன்னா தவறு, அதை நான் வன்மையா கண்டிப்பேன். அப்ப நான் சொல்லுவேன், ஆமா இவங்க அரசியல் பண்ணி விட்டார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். முருகர் மாநாட்டில் அரசியல் கலக்கப்படுகிறதா இல்ல உண்மையான பக்தியான முருகர் மாநாடா அது இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.